செந்தில் பாலாஜிக்கு நாள் குறித்தாயிற்று. அடுத்த குறி மு.க. ஸ்டாலின் தான். அமித்ஷாவுக்கு பறந்த அதிர்ச்சி ஆவணங்கள். மூத்த வழக்கறிஞர் முகில் ரோத்தகி பரபரப்பு தகவல். வணக்கம் நண்பர்களே. தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் மட்டுமே மிக நேர்மையான அரசியலை முன்னெடுத்துச் செல்வது போலவும், பாரதிய ஜனதா கட்சி தவறான அரசியல் செய்து வருவது போலவும் ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டு வருகிறார். குறிப்பாக திமுகவின் 4 ஆண்டு ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் மிகப்பெரிய ஊழல்கள் நடைபெற்றிருப்பதால் அந்த ஊழலை வெளிக்கொண்டு வரும் முயற்சியில் அமலாக்கத்துறை இறங்கிவிட்டது. அதன் காரணமாகவே பாஜகவுக்கு எதிராக புதிய அரசியலை கையில் எடுத்து அவர்களின் ரெய்டு நடவடிக்கைகள் மற்றும் கைது நடவடிக்கைகளின் வீரியத்தை குறைக்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் பரபரப்பு அரசியலை கையில் எடுத்துள்ளார். இந்த நேரத்தில் தான் டாஸ்மாக் துறையில் ரெய்டு நடத்திய அமலாக்கத்துறை 1 லட்சம் கோடி ஊழல் நடந்திருப்பதை கண்டுபிடித்து விட்டார்கள். அதனால் அடுத்தடுத்து ரெய்டு நடந்தால் டாஸ்மாக் ஊழல் பணம் யார் யாருக்கு போனது என்கிற சீக்கிரட்டை ஆராய்வார்கள் என்பதனால்தான் தற்போது இதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் சில காலம் இழுத்தடித்து விடலாம் என்பதற்காகவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி டாஸ்மாக் ரெய்டுக்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ளார். ஆனால் இதை வைத்த அமலாக்கத்துறையால் இனிமேல் டாஸ்மாக் ஊழலை எதுவும் செய்ய முடியாது என்பது போன்று திமுகவின் கைகூலி ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டு வருகிறார்கள். ஆனால் இந்த நேரத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் வழக்கு தொடர்வதற்கு முன்பு டெல்லி சென்ற சீனியர் வழக்கறிஞர்கள் முகுல் ரோத்தகி என்பவரை ராவோடு ராவாக சந்தித்துவிட்டு சென்னை திரும்பினார் செந்தில் பாலாஜி. ஆனால் இவர் டெல்லி செல்வதற்கு முன்பே அங்கு மு.க. ஸ்டாலினின் மருமகனான சபரீசன் இருந்துள்ளார். அப்போது செந்தில் பாலாஜி சென்றதும் டாஸ்மாக் ரெய்டை தடுத்து நிறுத்துவது பற்றி ஆலோசித்துள்ளார்கள். அப்படி அவர் கொடுத்த ஐடியா படிதான் சென்னை திரும்பியதும் டாஸ்மாக் துறையில் ரெய்டு நடத்தும் அமலாக்கத்துறைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். இந்த நிலையில்தான் தற்போது வட இந்திய ஊடகம் ஒன்றுக்கு தான் அளித்த பேட்டியில் வழக்கறிஞர் முகுல் ரோத்தகியிடம் அமலாக்கத்துறையின் ரெய்டை தடுத்து நிறுத்த முடியுமா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதில் அமலாக்கத்துறை ரெய்டு என்பது எதிர்பாராத விதமாக நடக்கும். அவர்கள் தங்களுக்கு கிடைத்த ஆதாரங்கள் அடிப்படையில் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் முன் அறிவிப்பு கொடுக்காமல் தான் இறங்கி ரெய்டு நடத்துவார்கள். குறிப்பாக தாங்கள் வருவது முன்கூட்டியே தெரிந்துவிட்டால் அனைத்து ஆதாரங்களையும் மறைத்து விடுவார்கள் என்பதற்காகவே அவர்கள் திடீரென்று விசிட் அடிப்பார்கள். அதேபோல்தான் தமிழ்நாட்டில் உள்ள டாஸ்மாக் அலுவலகங்களிலும் திடீர் சோதனை நடத்தியுள்ளார்கள். என்றாலும் ஒரு துறைக்குள் நுழைகிறார்கள் என்றால் அது குறித்த குற்றச்சாட்டுகள் அந்த துறையில் தவறு நடந்ததற்கான முகாந்திரம் இருக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை டாஸ்மாகில் எந்தவித ஊழலும் நடைபெறவில்லை என்று அது குறித்து அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறுகிறார். அப்படியென்றால் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக கூட இருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட சொன்னேன். ஆனால் இந்த வழக்கு அடுத்த கட்ட விசாரணைக்கு வரும்போது 3 நாள் நடத்திய ரெய்டில் ஊழல் நடந்ததற்கான ஆவணங்களை அவர்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துவிட்டால் அதன் பிறகு அவர்கள் மீது தடை விதிக்க முடியாது. அதனால் மார்ச் 25ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சமர்ப்பிக்கும் ஆதாரங்களை பொறுத்துதான் அவர்கள் உண்மையிலேயே ஊழல் முகாந்திரம் இருப்பதால் சோதனை நடத்தினார்களா இல்லை அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா என்பது தெரிய வரும். ஆனால் அவர்கள் உண்மையிலேயே அங்கு 1 லட்சம் கோடிக்கான ஊழல் ஆதாரங்களை தாங்கள் கண்டுபிடித்ததற்கான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் வைத்துவிட்டால் அதன் பிறகு அமலாக்கத்துறைக்கு தடை போட முடியாது என்று கூறியுள்ளார் முகுல் ரோத்தகி. இதை வைத்து பார்க்கையில் வருகிற 25ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் ஊழல் ஆதாரங்களை அமலாக்கத்துறை எடுத்து வைத்துவிட்டால் அடுத்த சில தினங்களிலேயே செந்தில் பாலாஜி மீண்டும் கைது செய்யப்பட்டு விடுவார் என்பதும் தெரிய வந்துள்ளது. அதோடு இதுகுறித்து தற்போது சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை வட்டாரங்களில் இன்னொரு பரபரப்பு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பது ஏற்கனவே முடிவாகிவிட்டது. அப்படி அவர் கைது செய்யப்படும் போது அவரது பின்னணியில் இருக்கும் நபர்கள் யார் யார் என்பதும் தெரிய வரும். அப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெயர் அதில் வந்தால் கண்டிப்பாக அடுத்தபடியாக அவரும் கைது செய்யப்படுவார். அந்த அளவுக்கு டாஸ்மாக் துறையில் ஊழல் நடந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. இன்னும் சோதனை மேற்கொள்ளும் போது இதைவிட அதிகமான ஆதாரங்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புள்ளது. அதனால் டாஸ்மாக் துறையில் நடந்த ஊழல், வரி ஏய்ப்பு, கமிஷன் சம்பந்தப்பட்ட பல ஆயிரம் கோடிகள் யார் யாருக்கு கைமாறியது என்பது குறித்த விசாரணை தான் அடுத்து நடைபெற வேண்டியுள்ளது. அந்த வகையில் திமுக முதல் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இதில் சம்பந்தப்பட்டதற்கு அதிக வாய்ப்புள்ளது. இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் டாஸ்மாக் துறை அதிகாரிகள் அந்த குடும்பத்தை தான் கை காட்டுகிறார்கள். என்றாலும் இதில் சம்பந்தப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி இடத்தில் விசாரணை நடத்தும் போதுதான் அது இன்னும் உறுதிப்படுத்தப்படும். அதனால் இந்த டாஸ்மாக் ஊழல் என்பது அத்தனை எளிதில் முடிந்துவிடக்கூடிய காரியம் அல்ல. இதை தோண்ட தோண்ட வந்து கொண்டேதான் இருக்கும் என்று கூறும் அமலாக்கத்துறையினர் வருகிற 25ஆம் தேதி டாஸ்மாக் துறையில் கைப்பற்றப்பட்ட அனைத்து ஆதாரங்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். அதனால் டாஸ்மாகில் நடைபெற்றுள்ள ஊழல் குறித்த விசாரணை என்பது
மீண்டும் அடுத்த கட்டத்திற்கு செல்லப்பட்டு செந்தில் பாலாஜி உடனடியாக கைது செய்யப்படுவார். அவருக்கு பிறகு கைது செய்யப்படுவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினா, இல்லை அவரது குடும்பத்தை சார்ந்த நபர்களா என்பது அடுத்தடுத்து நடக்கும் விசாரணையில் தான் தெரிய வரும் என்றும் அமலாக்கத்துறை வட்டாரங்களில் ஒரு தகவல் கசிந்துள்ளது. அடுத்த செய்தி, சென்னையில் அண்ணாமலை நடத்திய கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். டாஸ்மாக் வாசலில் தனது போஸ்டர் வைத்தது குறித்து கொடுத்த அட்டாக். சென்னையில் இன்று தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக மு.க. ஸ்டாலின் நடத்தியுள்ள கூட்டத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, பஞ்சாப் முதல்வர் பகவத் மான் மற்றும் கர்நாடகா துணை முதலமைச்சர் சிவகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளார்கள். இதில் பேசிய அனைவரும் மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்ய பாஜக அரசு திட்டமிட்டுள்ளது. இதன் காரணமாக தென்னிந்தியாவில் உள்ள மக்களவை தொகுதிகளில் குறைப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக பேசியவர்கள், அதற்கு எதிராக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்னும் 30 ஆண்டுகளுக்கு தொகுதி மறுசீராய்வு செய்யக்கூடாது என்று வலியுறுத்த வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளார்கள். அதோடு இன்று சென்னையில் இந்த கூட்டம் நடைபெற்ற நிலையில் அடுத்தபடியாக ஹைதராபாத்தில் நடத்த திட்டமிட்டுள்ளார்கள். இந்த நிலையில் மு.க. ஸ்டாலின் நடத்திய இந்த கூட்டத்துக்கு எதிராக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் அக்கட்சியின் அனைத்து தலைவர்களும் தங்களது வீடுகளின் முன்பு நின்று பாஜக தொண்டர்களுடன் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தினார்கள். குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சென்னை பனையூரில் உள்ள தனது வீட்டின் முன்பு கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில் அண்ணாமலை வெளியிட்டுள்ள செய்தியில், தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேர்தலுக்கு முன்பு கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கவில்லை. இப்படி தன்னை முதலமைச்சராக்கிய மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் தனக்கான அதிகாரம் பறிபோய்விடக் கூடாது என்பதற்காக தற்போது மக்களவை மறுசீரமைப்புக்கு எதிராக தென்னிந்திய மாநில முதலமைச்சர்களுடன் கூட்டம் போட்டுள்ளார். ஆனால் இதுவரை மத்திய அரசோ தேர்தல் ஆணையமோ இல்லை ஜனாதிபதியோ மக்களவை தொகுதிகளை மறுசீராய்வு செய்ய போவதாக எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை. ஆனால் இவர்களாக கற்பனையில் சில விஷயங்களை ஜோடித்து மத்திய அரசுக்கு எதிராக அரசியல் செய்கிறார்கள். இப்படி மத்திய அரசு இடத்தில் தென்னிந்திய மாநிலங்களில் உரிமை குறித்து பேசும் மு.க. ஸ்டாலின், தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தர மறுக்கும் முல்லை பெரியாறு அணையில் தேவையான அளவு தண்ணீரை சேமிக்க கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனிடமும், காவிரி தண்ணீரை தர மறுக்கும் சித்தாராமையாவிடமும் தமிழ்நாட்டின் உரிமைகளை பற்றி பேச வேண்டும் என்று மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு கோரிக்கை வைத்துள்ள அண்ணாமலை, அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் 10 ரூபாய் 20 ரூபாய் என்று குவார்ட்டருக்கு அதிகமான தொகை வாங்கி வருகிறார்கள். இதை எதிர்த்துதான் நாங்கள் குரல் கொடுத்து வருகிறோம். இந்த நேரத்தில் திமுக என்னுடைய போஸ்டரை ஒட்டி நாங்கள் எம்ஆர்பி ரேட்டுக்கு தான் மதுபானங்களை விற்கிறோம் என்று கூறுகிறார்கள். இது எங்களுக்கு பெருமையாகத்தான் உள்ளது. இதே போல தமிழகத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளுக்கும் எம்ஆர்பி ரேட்டில் மதுபானங்களை விற்பனை செய்வதாக அறிவித்தால் வரவேற்போம் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நண்பர்களே, டாஸ்மாக் ஊழலை அமலாக்கத்துறை விசாரிக்க கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடுத்த போது அது வருகிற 25ஆம் தேதி முடிவுக்கு வந்துவிடும். முதல் கட்டமாக செந்தில் பாலாஜி கைதாவதை அடுத்து நடக்கும் விசாரணையில் மு.க. ஸ்டாலினை கூட கைதாகலாம் என்று மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி வெளியிட்டுள்ள செய்தி மற்றும் திமுக நடத்திய தென்னிந்திய முதலமைச்சர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு எதிராக தனது வீட்டின் முன்பு நின்று கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்திவிட்டு அண்ணாமலை வெளியிட்டுள்ள பரபரப்பு செய்தி குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.